Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 3 lesson 4 Our Environment. நம்ம conceptual education channelல 6 to 10 science videos போட்டுட்டு இருக்கோம் and BA related videos போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம conceptual education channel subscribe பண்ணி support பண்ணுங்க friends. இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். Our Environment. ஸோ இது lesson 4 ஓகேவா? நம்ம environment எப்படி இருக்கு? Acid rain, deforestation, endangered animals, air pollution, water pollution இப்படி ரொம்ப பாதிப்படைஞ்சு இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். The surroundings are space in which a person, animal or plants lives is known as environment. ஸோ ஒரு சரௌண்டிங் எங்கே ஒரு அனிமலோ ஒரு பர்சனோ யாரோ ஒருத்தவங்க வாழ்கிறாங்களோ அது என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் எவ்ரி திங் தட் இஸ் அரௌண்ட் அஸ். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே என்னது என்விரான்மெண்ட். அது லிவிங்காக இருந்துச்சுன்னா அது நம்ம பயோட்டிக்னு சொல்கிறோம். நான் லிவிங் அப்படின்னா ஏபயோட்டிக்னு சொல்கிறோம். ஸோ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா non-living parts such as sunlight, air, water and minerals in the soil. So இதெல்லாம் abiotic factors, non-living things. So biotic na living things of our environment such as plants, animals, bacteria and more. இதெல்லாம் living things. So இதெல்லாம் biotic factor and non-living things எல்லாம் abiotic factor. Organisms live constantly, interact with one another and adapt themselves to conditions to their environment. So அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் வாழ்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அது வாழ்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல அது அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ எக்கோசிஸ்டம். த எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் தட் ஒர்க் டுகெதர். ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு வேலை செய்வாங்க இல்லையா? ஸோ அதான் எக்கோசிஸ்டம். ஸோ ஈச் பார்ட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் ஹேஸ் அ ரோல் டு பிளே. ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் எக்கோசிஸ்டமில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். ஓகேவா? ஸோ எனி சேஞ்சஸ் இந்த என்விரான்மெண்ட் சச் அஸ் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ஆர் ஹெவி ரெயின்ஸ் can have a big impact on an ecosystem. ஸோ இப்போ திடீர்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைன்னா ரெயின் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா எக்கோசிஸ்டம் என்ன செய்யும்? பாதிப்படையும். ஸோ இதில் நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பாருங்கள், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா டெரஸ்டரியல் எக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். டெரஸ்டரியல் அப்படின்னா லேண்ட், அதாவது ஃபாரஸ்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள். அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னா எக்ஸாம்பிள் பாண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் அதுலேயுமே டெரஸ்டரியல் எக்கோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் இருக்குது. ஸோ டெரஸ்டரியலில் பார்த்திங்கன்னா கார்டன் நம்மளாக வைக்கிறது இல்லையா? ஸோ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல். அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் எக்ஸாம்பிள் அக்வாரியம். ஸோ அக்வாரியமும் நம்மளாக செட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் ஆல் த லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ உயிர் உள்ளது எல்லாமே நம்ம பயோட்டிக்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஏபயோட்டிக் componentsனா including all the non-living components. ஸோ அது கேட்டகரி ரெண்டாக பிரியுது. ஓகேவா? ஸோ ஏபயோட்டிக் அதாவது நான் லிவிங்கில் ரெண்டு இருக்குது. என்னதுன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர் அண்ட் எடாஃபிக் ஃபேக்டர். ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா லைட், டெம்பரேச்சர், விண்ட், ஹியூமிடிட்டி இதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஓகேவா? லைட் அடிக்கிறது, டெம்பரேச்சர், விண்ட் இதெல்லாம் ஃபிசிக்கல். அண்ட் தென் எடாஃப்டிக் ஃபேக்டர் அப்படின்னா சாயில், வாட்டர் இன் சாயில், ஏர் இன் சாயில், ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில். ஸோ இந்த எடாப்டிக் ஃபேக்டர் என்னது? சாயிலோட மிக்சர். ஓகேவா? வாட்டர், ஏர், ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் சாயில் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாண்ட். பாண்ட் எக்கோசிஸ்டம் பாருங்கள். ஸோ இதில் ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி என்னென்ன உயிரினங்கள் வாழுது. ஸோ ஒரு பிளான்ட் வாழுது அண்ட் தென் ஒரு மஸ்கிட்டோலேருந்து ஒரு எல்லா உயிரினமும் வாழுது. அது ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட என்ன செய்யுது? இந்த பாண்டை சுற்றி வாழுது. ஸோ இதான் இது பாண்ட் எக்கோசிஸ்டமா. ஸோ நேச்சுரல் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் ஆரிஜினேட்டட் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இஸ் கால்ட் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். மனிதனால் மேட் பண்ணாமல் இது நேச்சுரலாக ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னா அது என்னது? நேச்சுரல் எக்கோசிஸ்டம். திஸ் கேன் பி அன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் ஆர் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். அது அக்வாட்டிக்காக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், அல்லதுனா டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். அது நேச்சுரல் எக்கோசிஸ்டமாக இருக்கலாம். ஸோ த எக்கோசிஸ்டம் இன் வாட்டர் இஸ் கால்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். சி, ரிவர், லேக், பாண்ட் அண்ட் படல் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த சீலாம் நம்மளாக உருவாக்கணும் இல்லை, அதுவாக இருக்குது. ஸோ அது என்னது? நேச்சுரல் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். Ecosystems outside the water body and on land are called terrestrial ecosystem. ஸோ வாட்டர் பாடிக்கு வெளியே இருக்கிறது லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னது? டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் பாடி மட்டும்தான் அக்வாட்டிக். அதை சுற்றி இருக்கிற லேண்டு அப்புறம் இருக்கிற லேண்ட் எல்லாமே என்னது? டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஸோ ஃபாரஸ்ட், மவுண்டன் ரீஜியன், டெசர்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்
நேச்சுரல் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஓகேவா, ஃபாரஸ்ட், மவுண்டெயின் இதெல்லாமே லேண்ட் அப்படி தானே. ஸோ இது வந்து நேச்சுரல் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்ஸ் ஆர் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன் பை ஹியூமன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை நம்ம மெயின்டைனும் பண்ணுறோம் ஆஸ் அ ஹியூமன் அப்படின்னா அது என்னது ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம். ஸோ தே ஹேவ் சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஸோ நேச்சுரல் எக்கோசிஸ்டம்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கோ அது வந்து ஆர்டிஃபிஷியல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னுங்க. தே ஆர் மச் சிம்பிளர் தேன் த நேச்சுரல் எக்கோசிஸ்டம். நேச்சுரல் எக்கோசிஸ்டமோட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நேச்சுரல் எக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட்லாம் நிறைய மரம் வளர்ந்து அப்படி இருக்கும். ஆனால் சிம்பிளாக நம்ம கார்டன் எப்படி வச்சுருப்போம், கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 4-5 அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து என்னது artificial ecosystem க்கு example. So these can be the terrestrial ecosystem such as paddy fields, gardens, etc. or the aquatic ecosystem such as fish tank. So இந்த paddy field இது ஃபுல்லாக நம்மளாம் செஞ்சது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் நம்ம விதைச்சது. ஸோ இது வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஸோ ஆர்டிஃபிஷியல் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க், நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் aquatic ecosystem के example. So aquarium is a place which fish and other water creatures and plants are maintained. ஸோ வாட்டர் கிரியேச்சர்ஸ், ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கிறோம் அப்படின்னா அது என்னது அக்வாரியம். அண்ட் அக்வாரியம் கேன் பி ஸ்மால் டேங்க் ஆர் லார்ஜ் பில்டிங் வித் 1 or more லார்ஜ் டேங்க்ஸ். ஸோ அக்வாரியம் அப்படின்னா ஒரு சின்ன டேங்க் வச்சு அதில் வந்து ஃபிஷ்ஷோ இல்லை சீ கிரியேச்சர்ஸ் போட்டோ நம்ம பாதுகாத்து வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லார்ஜ் பில்டிங்கில் ஒரு 1க்கும் மேற்பட்ட டேங்க்ஸ் வச்சும் நம்ம என்ன செய்யலாம், அக்வாரியம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். Next, terrarium. Terrarium is a place in which live terrestrial animals and plants are kept. ஸோ உயிருள்ள டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், அதாவது நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸோ பிளான்ஸோ வந்து ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கிறோம்னா அது என்னது டெராரியம். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் டெராரியம் வித் கண்ட்ரோல்டு கண்டிஷன் தட் காப்பி தேர் நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் வந்து நேச்சுரலாக எப்படி ஒரு என்விரான்மெண்ட் வளருமோ அதே மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு வளர வைக்கலாம். ஸோ அதுக்கேற்றாப்புல என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி தான் ஒரு அனிமல் வந்து இப்போ பாண்டா அப்படின்னா அந்த பாண்டா வந்து மரத்தில் தான் வாழும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்றாப்புல மரங்கள் வந்து நம்ம நிறைய வளர்த்து அதில் வந்து பாண்டாவை வந்து வாழ விடுவோம். அது வந்து என்னது, அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஸோ அதுதான் என்னது டெராரியம். ஸோ நெக்ஸ்ட், அக்வாரியம்ஸ் அண்ட் டெராரியம்ஸ் ஆர் யூஸ்டு டு அப்சர்வ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் மோர் க்ளோஸ்லி. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக பார்க்குறதுக்காண்டி அக்வாரியம் அண்ட் டெராரியம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். தே ஆர் ஆல்சோ யூஸ் ஃபார் டெக்கரேஷன்ஸ். ஸோ ஒரு டெராரியம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பார்க்க அழகாக இருக்குது, ஒரு அக்வாரியம் வச்சுருக்கோம்னா அது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு டெக்கரேஷனுக்காக கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். Living organisms need food to perform their life process. Some organisms can produce their own food such as plants, while other organisms cannot do this and need to feed on other organisms to obtain their energy. ஸோ ஒரு உயிரினம் வாழுது அப்படின்னா அதுக்கு வந்து உணவு வந்து அது வாழ்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான தேவை இல்லையா. ஸோ இப்போ பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவே ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஆனால் மற்ற ஆர்கானிசம்ஸால் அப்படி பண்ண முடியாது இல்லையா. அது வந்து ஒரு உணவு தேடி போகும். எதுக்கு உணவு தேடுதுங்க அப்படின்னா எனர்ஜி வேணும் இல்லையா. நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும், நடக்கணும்னா கூட நம்மளுக்கு எனர்ஜி வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபுட்டு வேணும். ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே, மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்கிறோம், ஃபுட்டுக்காக போகிறோம். We can therefore identify different feeding types in an ecosystem based on how the organism gets in its food. ஸோ எப்படி அந்த ஆர்கானிசம் ஃபுட் எடுத்துக்கு அப்படின்றத பொறுத்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்குது நம்மளுக்கு சாப்பாடு தரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ப்ரொடியூசர்ஸ் ஒரு ஆர்கானிசம் தட் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஆர்கானிக் ஃபுட்டு. ஸோ ஒரு விஷயம், ஒரு பிளான்ட்டுக்கு தன்னைத்தானா ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ தே டு நாட் ஈட் அதர் ஆர்கானிசம்ஸ் டு டூ திஸ். ஸோ அது வந்து ஃபுட்டை வந்து தனக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால மற்ற ஆர்கானிசம் வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கேன் யூ நேம் அன் ஆர்கானிசம் தட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட்? நம்மளுக்கு தெரியும் பிளான்ட். ஸோ பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் தே மேக் தேர் ஓன் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா நம்மளுக்கு அந்த பிளான்ட் என்ன செய்யும், அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். வாட் டூ பிளான்ட்ஸ் நீட் இன் ஆர்டர் டு ஃபோட்டோசிந்தசிஸ்? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட்ஸ்க்கு என்ன தேவை, குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் தேவை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. And then consumers, organisms which cannot produce their own food need to eat other organisms as food. These organisms are called consumers. ஸோ அதால் ஃபுட்டை தானாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அது என்ன செய்யும், மற்ற உயிரினங்களை சாப்பிட்றது மூலிமா தான் அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்டதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். All animals are consumers as they cannot produce their own food. Consumers are also called
ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ வந்து அனிமல்ஸ்க்கு வந்து என்ன செய்ய முடியாது, தன்னைத்தானாலே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, அதை வந்து என்ன சொல்கிறோம், கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, கன்சியூமர்ஸ் நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம், ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, there are many types of consumers and we can classify them into specific groups depending on the food that they consume. ஸோ அது என்ன மாதிரி ஃபுட்டை கன்சியூம் பண்ணுது அந்த கன்சியூமர்ஸ் அப்படின்றத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஹெர்பிவோர்ஸ், அனிமல்ஸ் விச் ஈட் பிளான்ட் ஆர் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ எந்த அனிமல்ஸ் பிளான்ட்டையோ இல்லைனா பிளான்ட் ப்ராடக்ட்ஸையோ சாப்பிடுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்டல், டீர், கோட் அண்ட் ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டில் பார்த்தீங்கன்னா புல் திங்கும் இல்லையா. ஸோ டீர் எல்லாமே என்ன செய்யும், டீர், கோட்லாம் என்ன செய்யும், புல்லை சாப்பிடும். ஸோ அனிமல்ஸ் எதெல்லாம் வந்து பிளான்ட்டை சாப்பிடுதோ அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸை சாப்பிடுதோ அது என்ன ஹெர்பிவோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்னிவோர்ஸ், அனிமல்ஸ் தட் ஈட் அதர் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் லயன், டைகர், ஃப்ராக் அண்ட் அவுல். ஸோ அனிமல் வந்து வேற ஒரு அனிமலை சாப்பிடும் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, கார்னிவோர்ஸ் அப்படிங்காங்க. ஸோ லயன், டைகர், ஃப்ராக் எல்லாமே வேற ஒரு அனிமலை சாப்பிட்டு தான் வாழுது, அவுல் எல்லாமே. ஸோ இதெல்லாம் கார்னிவோர்ஸ். நெக்ஸ்ட் ஆம்னிவோர்ஸ், animals that eat both plants and animals. Example human, dog and crow. ஸோ இதெல்லாம் என்ன செய்யும், பிளான்ட்டையும் சாப்பிடும் அனிமல்ஸையும் சாப்பிடும் இல்லையா. ஹியூமன் எடுத்துக்கலாம், க்ரோ இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இந்த ஆம்னிவோர்ஸ். நெக்ஸ்ட் decomposers, micro organism that obtain energy from the chemical breakdown of dead organisms. ஸோ இறந்து போன பிளான்ட் ஒரு அனிமலை வந்து சாப்பிடக்கூடியது தான் என்னது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அண்ட் தென் அது என்ன செய்யும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். ஸோ இந்த சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்து பிளான்ட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அதோட அதுக்கு தேவையான எனர்ஜி அது அந்த சிம்பிள் பிரேக் டவுன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த இதை மாற்றி தருது, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அது வந்து சிம்பிளாக மாற்றி தரது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ இதுதான் வந்து டீகம்போசருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபுட் செயின், இன் அ ஃபாரஸ்ட் டீஸ் ஈட் கிராஸ். ஸோ டீர், மான் வந்து புல்லை சாப்பிடும். அண்ட் இன் டர்ன் வி நோ டைகர் ஈட் டீர்ஸ். ஸோ டைகர் என்ன செய்யும், டீரை ஈட் பண்ணும், அதாவது புலி வந்து மானை சாப்பிடும். ஸோ இன் எனி எக்கோசிஸ்டம் தேர் இஸ் அ செயின் லைக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் தட் லிவ் தேர். This sequence of who eats whom in an ecosystem is called as food chain. யாரை சாப்பிட்றா அப்படின்றது நம்ம ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு ஆர்கானிசம்ஸ் கெட் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பை ஈட்டிங் அதர் ஆர்கானிசம்ஸ். இது என்ன விரிவாக என்ன சொல்லும் அப்படின்னா எந்த ஆர்கானிசம்ஸ் என்ன சாப்பிட்றது மூலிமா அதுக்கு வந்து எனர்ஜி, நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான். A food chain shows the relationship between producers and consumers. ப்ரொடியூசர்ஸ் யார் பார்த்திங்கன்னா கிராஸ் இல்லையா, அது தனக்கு தானே ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு ப்ரொடியூசராக இருக்குது. கன்சியூமர்ஸ் என்னது, டீர் வந்து என்ன செய்யும், புல்லை சாப்பிடும், கோட் போய் புல்லை சாப்பிடும், கவு புல்லை சாப்பிடும், டைகர் என்ன செய்யும், டீரை சாப்பிடும். இப்படி வந்து நடக்கிறதா என்னது ஃபுட் செயின். எக்ஸாம்பிள் ஃபுட் செயின் இன் டெரஸ்டேரியல் எக்கோசிஸ்டம், அதாவது கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டமில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன் பிளான்ட் என்ன செய்யும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு ஃபுட்டு தானாக கிடச்சிரும். ஸோ அது பிளான்ட் என்னது, ப்ரொடியூசர். ஸோ இந்த பிளான்ட்டை டீர் என்ன செய்யும், அது சாப்பிடும். ஸோ டீர் என்னது, கன்சியூமர். இந்த டீரை என்ன செய்யும், டைகர் வந்து வேட்டையாடி சாப்பிடும். ஸோ இந்த டைகர் என்னது, கன்சியூமர். ஸோ இதுதான் ஃபுட் செயின். எக்ஸாம்பிள் ஃபுட் செயின் இன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக் அப்படின்னா லேக் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட், அக்வாட்டிக் இன்செக்ட் என்ன செய்யும், அக்வாட்டிக் பிளான்ட்டை சாப்பிடும். அண்ட் தென் லார்வா என்ன செய்யும், அக்வாட்டிக் இன்செக்டை சாப்பிடும். அண்ட் தென் ஃபிஷ் என்ன செய்யும், லார்வாவை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து அக்வாட்டிக்கில் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஃபுட் செயின். எனர்ஜி ஃப்ளோ, the food chain begins with the energy giving by the sun. ஸோ ஃபுட் செயின் எப்படி ப்ராசஸ் நடக்குது, சன்னில் இருக்கிற எனர்ஜி மூலிமா இல்லையா. பிகாஸ் சன்னில் இருக்க எனர்ஜி மூலிமா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, அது மூலிமா பிளான்ட் எனர்ஜி பெறுது, சாப்பிட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ when the grasshopper eats the grass, the energy flows from the grass to the grasshopper. ஸோ ஒரு கிராஸை ஈட் பண்ணும்போது அந்த கிராஸில் இருக்கிற எனர்ஜியை கிராஸ் காப்பர் வந்து பெறுறது. ஸோ அப்புறம் அதே மாதிரி ஒரு ஃப்ராக் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிராஸ் காப்பரை ஈட் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஃப்ராக் பெற்றுது. This energy is transferred to a crow when the frog is eaten by crow. ஸோ ஒரு க்ரோ வந்து ஒரு காக்கா வந்து அந்த ஃப்ராக் அந்த தவளையை வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த காக்காவுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கிது. Thus we conclude that primary energy production in the world of living things is made by plants, that is by photosynthesis. ப்ரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது என்னது அப்படின்னா பிளான்ட்ஸ் தான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா பிளான்ட் என்ன செய்யுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இதுதான் என்னது ப்ரைமரி எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஸோ அதை சாப்பிட்டு தான் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுது, வாழுது. நெக்ஸ்ட்டு
எனர்ஜி ஃப்ளோ பாருங்கள், சன்லேருந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா பிளான்ட் ப்ரொடியூஸ் த ஃபுட். ஸோ இதை வந்து என்ன செய்யுது, ஹெர்பிவோர்ஸ், அதாவது ப்ரைமரி கன்சியூமர், ஓகேவா, அது சாப்பிடுது, கிராஸ் ஹாப்பர் சாப்பிடுது. ஸோ இந்த கிராஸ் ஹாப்பரை கார்னிவோரான என்னது செகண்டரி கன்சியூமர் ஃப்ராக் சாப்பிடுது. ஸோ இதை வந்து என்ன செய்யுது, டெர்ஷரி கன்சியூமரான ஓம்னிவோர்ஸ் சாப்பிடுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஒன் சைடு நடக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கன்சியூமர்ஸ் டெட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து டீகம்போசர், அதாவது ஃபங்கை, பாக்டீரியம், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் என்ன செய்யும், அதை வந்து சிம்பிள் காம்போனண்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி இது பிளான்ட்டுக்கே வந்து கொடுக்கும். ஸோ நியூட்ரிஷன்ஸாக கொடுக்கும். ஸோ மறுபடியும் என்ன செய்யும், இந்த சர்க்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். சன் அண்ட் வாட்டர் தான் ப்ரைமரி சோர்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், the microorganisms reduce the excreta and the dead bodies of animals into primary simple components and put them back into soil. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, கழிவுகளையும் அப்புறம் டெட் பாடிஸோட இருக்கிற ஹை லெவல் காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் காம்போனண்ட்டாக மண்ணுக்கு செலுத்துது. சரியா, அது இப்போ என்னாகும், அந்த மண் வந்து ஃபர்டிலைட் ஆகும் அண்ட் தென் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இது வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் we can see that there is a cycle of materials from primary producers to highest level predators then back to soil. ஸோ இந்த சைக்கிள் என்ன செய்யுது, ப்ரைமரி லெவலில் இருந்து ஹையஸ்ட் லெவல் ப்ரெடிக்டர்ஸ் வரைக்கும் இந்த ஆற்றல் வந்து கடத்தப்பட்டு மறுபடியும் இது என்ன செய்யுது, பேக் டு சாயில், மறுபடியும் மண்ணை வந்து சேருது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு சைக்கிள் இங்கே நடக்குது அப்படின்காங்க. Trophic levels, we see that energy is passed along from the producer to consumers. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எனர்ஜி வந்து ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு பாஸ் ஆகுது. பட் there are 3 different consumers in any food chain. How can we distinguish different consumers? Animals that eat plants or primary consumers. ஸோ பிளான்ட்டை ஈட் பண்ணுற அனிமல்ஸ்லாம் வந்து primary consumer. ஓகே, animals that eat primary consumers are called secondary consumers. ஸோ primary consumers ஈட் பண்ணுறதுலாம் secondary consumers. அதே மாதிரி secondary consumers ஈட் பண்ணுறதுலாம் என்னது, tertiary consumers. There may even be large predators that eat tertiary consumers. They are called as quaternary consumers. So tertiary consumers கூட வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்குகள் இருக்கும். அது வந்து என்னதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா quaternary consumers அப்படின்வோம். So each of these levels in food chain is called trophic level. So இந்த ஒவ்வொரு லெவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா food chainல trophic level அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், பேசிக்காக ப்ரொடியூசர் இருக்குது, பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது, இந்த பிளான்ட்டை சாப்பிட்றது என்னது ப்ரைமரி கன்சியூமர், அண்ட் இந்த ப்ரைமரி கன்சியூமர் சாப்பிட்றது செகண்டரி கன்சியூமர், இந்த செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்றது டெர்சரி கன்சியூமர், அண்ட் தென் டெர்சரி கன்சியூமரையே சாப்பிட்றது என்னது, குவான்டினரி கன்சியூமர்ஸ். Organisms uses up to 90% of its food energy for its life process. ஸோ ஆர்கானிசம்ஸ் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ற 90% சாப்பாடை வந்து அது வாழ்கிறதுக்காண்டி பயன்படுத்துது, வாழ்கிறதுக்காக தேவைப்பட எனர்ஜிக்கு பயன்படுத்துது. Only about 10% of energy goes into body cells and will be available to the next animal when it's eaten. ஸோ அதுக்கு தேவையாக தான் 90% இருக்குது. ஸோ மற்ற அனிமல் சாப்பிடும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடியது வந்து 10% தான். ஓகேவா, திஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ட்ராபிக் லெவல் கேன் பி ஷோன் பை எனர்ஜி பிரமிட். ஸோ இந்த லாஸை வந்து நம்ம எனர்ஜி பிரமிட் மூலியமாக பார்த்துக்கலாம். A rat eats grains and in turn we know snake eats rats. So rat வந்து grains சாப்பிடும், snake வந்து rat சாப்பிடும். Now snake is a prey for peacock and in turn peacock are easy prey for tigers and leopards. Now think, do tigers have any natural predators? இப்போ டைகர்ஸ்க்கு ஏதாவது நேச்சுரல் ப்ரெடிக்டர்ஸ் இருக்கா? இன் ஆல் ஃபுட் செயின் தேர் இஸ் அ டாப் லெவல் ப்ரெடிக்டர் தட் ஹேஸ் நோ நேச்சுரல் ப்ரெடிக்டர்ஸ். இன் அன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் there are no natural predator for alligator. In a forest there are no natural predator for tigers. ஸோ டைகர்ஸ்க்கு வந்து அதான் டாப்பில் இருக்குது ஃபுட் செயினில். ஸோ அதை அடித்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அனிமல் இல்லை. அதே மாதிரி எக்கோசிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா அலிகேட்டரை அடித்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபிஷ்ஷோ அனிமலோ கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னது டாப் லெவலில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். Learning food chain helps us to understand the feeding relationship and interaction between organism in ecosystem. ஸோ ஒரு ஆர்கானிஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் அண்ட் தென் அதோட ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் இதை பார்த்தீங்கன்னா படிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். And then understanding the food chain also helps us to appreciate the energy flow and nutrition circulation in an ecosystem. ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோ அண்ட் சர்க்குலேஷன், நியூட்ரிஷன் சர்க்குலேஷன்லாம் பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ எப்படி இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் பொல்யூஷன் இம்பேக்ட்ஸ் தி எக்கோசிஸ்டம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த பொல்யூஷன் வந்து எக்கோசிஸ்டமை வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ த ஃபுட் செயின் கேன் பி யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ்.
ஃபுட் செயின் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் எந்த ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே கடத்துது, அதோட இம்பாக்ட் எப்படி நம்மளுக்கு தெரியுது இது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் செயினை வந்து தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்காங்க. ஃபுட் வெப். Consumers have different sources of food in an ecosystem and do not rely on any one species for their food. ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் பார்க்காது, ஒரு ப்ரே மட்டும் பார்க்காது, அது நிறைய இருக்கும். சரி, அது வந்து இது இல்லைன்னா அது அப்படின்னு சாப்பிட்டுக்க பார்க்கும். ஸோ இஃப் வி புட் அட் ஆல் த food chains within an ecosystem together, then we end up with the many interconnected food chains. This is called a food web. ஸோ இப்போ நம்ம அதில் எல்லாத்தையும் ஒரே எக்கோசிஸ்டமில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து இதுதான் சாப்பிடணும்னு கிடையாது இல்லையா. ஸோ அது மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யும், ஒரு நிறைய இன்டர்கனெக்டட் ஃபுட் செயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறோம். A food web is very useful to show the many different feeding relationship between different species within an ecosystem. So within an ecosystem வந்து இதுதான் சாப்பிடணும் இல்லாமல் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் வெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்காங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும், பிரமிட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ ட்ரையாங்கிள் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைமரி ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் தென் அதர் சைடில் வந்து என்ன செய்யுங்க, ட்ரையாங்கிள் 2ல் அதோட நேம்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் தென் அதர் சைடில் வந்து இது ப்ரொடியூசர், ப்ரைமரி, கன்சியூமர் அப்படின்றத எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இன்னொரு சைடு இருக்கிறத கட் பண்ணி என்ன செய்யுங்க, ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரமிட் கிடச்சிரும். ஓகே. Our environment is everything around us. ஸோ நம்ம என்விரான்மெண்ட் என்ன, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே என்விரான்மெண்ட் தான். அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி மேட் அப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம். ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டி, லிவிங் ஆர்கானிசமும் இருக்கும், நான் லிவிங் ஆர்கானிசமும் இருக்குது. ஸோ இதில் பாருங்க, இப்போ பொல்யூஷன், when something harmful or poisonous is added to the environment. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி இது பண்ணுது, ஒரு பாய்சனஸோ இல்லை ஒரு ஹார்ம்ஃபுல் திங்கோ நம்ம என்விரான்மெண்ட் ஆட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன்ஸ், இதுதான் என்னது ஃபுட் செயின். அண்ட் தென் பாருங்கள் 3R பிரின்சிபல்ஸ், ஐடியா ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் அ மாஸ் கன்சப்ஷன் சொசைட்டி. ஸோ ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அண்ட் தென் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் that cannot be broken down by the action of living organisms. ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம், இந்த மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கைன்னு பார்த்தோம்னா இது மூலிமா கூட பிரேக் டவுன் ஆகாததெல்லாம் என்ன சொல்கிறோம்னா நான் பயோடிகிரேடபிள். ஸோ பயோடிகிரேடபிள்னா என்ன, மெட்டீரியல்ஸ் which can be broken down by bacteria, fungi and earthworms. ஸோ இந்த பாக்டீரியா, ஃபங்கை இது மூலியமாக அந்த இது பிரேக் டவுன் ஆகி பிளான்ட்ஸ்க்கு உரமாகிறதுலாம் என்னது பயோடிகிரேடபிள். ஸோ பாருங்கள், இது ஒரு ஃபுட் வெப். ஸோ வந்து பிளான்ட்டை வந்து என்ன செய்யுது, ட்ரீயை வந்து ரேபிட் சாப்பிடுது, அண்ட் தென் மவுஸ் சாப்பிடுது, கோட் சாப்பிடுது. இந்த கோட்டெல்லாம் என்ன செய்யுது, ஜாக்கிள் சாப்பிடுது, ஜாக்கில் வந்து லயன் வேட்டையாடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் செயின் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே. வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். நம்ம என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ரெடியூஸ் வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும், அண்ட் மேனேஜ் இட் ப்ராப்பர்லி அண்ட் மேக்ஸிமைஸ் ரீசைக்ளிங்கை. ஸோ இது ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் அண்ட் ரீசைக்ளிங் வந்து ரொம்ப மேக்ஸிமம் பண்ணணும். ஓகேவா. ஸோ வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல் தட் ஹேஸ் பீன் யூஸ்டு பட் இஸ் நாட் வாண்டட் எனிமோர். வேஸ்ட்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அல்லனா இந்த சப்ஸ்டன்ஸ் இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படலை அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் எய்தர் பிகாஸ் இட் இஸ் worn out, broken or no longer it is has any purpose. ஸோ அந்த இது வந்து ஒன்று தீந்து போயிருக்கணும், இல்லை முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அதுக்கான தேவை இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம வேஸ்ட் சொல்கிறோம். ஸோ எவ்ரி ஒன் ப்ரொடியூசஸ் வேஸ்ட் அண்ட் ஆர் வேஸ்ட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் த ஆல் எக்கோசிஸ்டம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கொஞ்சம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ இந்த ப்ரொடியூஸ் ஆஃப் வேஸ்ட் என்ன ஆகுது, எக்கோசிஸ்டம் வந்து பாதிக்குது. However, most of us do not know where our garbage goes. There are many types of waste. There is liquid waste, there are gases hiding in air, and there is a solid waste we put in our waste bin. ஸோ நம்ம வந்து போடுற டஸ்ட்பினில் கூட நம்ம வந்து என்ன செய்ய மாட்டேங்கோ, நம்ம ஒரு விஷயங்களை சரியாக பண்ண மாட்டேங்கோ. ஸோ அதனால் என்ன ஆகுது, அது வந்து எக்கோசிஸ்டமை பாதிக்குது. பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். Solid waste we generate can be classified into two major types, biodegradable and non-biodegradable. So solid waste வந்து biodegradable and non-biodegradable பார்க்கலாம். ஓகேவா. biodegradable waste அப்படின்னா the term biodegradable is used for those things that can be easily decomposed. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸு, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன செய்யும், ஈஸியாக டீகம்போஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் என்னது பயோடிகிரேடபிள். ஸோ இது வந்து ஈஸியாக எப்படி பை நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், ஆக்சிஜன், அல்ட்ராவயலட் ரேஸ் ஆஃப் சன், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராசஸ் மூலிமா ஈஸியாக டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னா அது பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் கேன் நோட்டிஸ் தட் when a dead leaf or a banyan peel is thrown outside, it is act
act upon by several microorganisms like bacteria, fungi or small insects in a time period. ஸோ இப்போ ஒரு லீஃபோ ஒரு பேனியன் பீலோ நம்ம வெளியே போடுறோம் அப்படின்னா அதை வந்து பாக்டீரியா இல்லை ஃபங்கை இல்லைன்னா ஸ்மால் இன்செக்ட் என்ன செய்யும், அதில் போய் வந்து அது ஆகும் இது ஸ்மால் பீரியடில், ஓகே, ஒரு டைம் பீரியடில். ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இன்க்ளூட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸ், லெஃப்ட் ஓவர் ஃபுட் அண்ட் கார்டன் வேஸ்ட். இது எல்லாத்துலேயுமே என்ன செய்யும் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் இன்செக்ட்ஸ் போய் என்ன செய்யும், ஆக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் பீரியடில் அதை பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ கிராஸ், லீவ்ஸ், weeds and twigs are examples. Natural elements like oxygen, water, moisture and heat facilitate the decomposition, thereby breaking complex organic forms to a simpler units. ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நேச்சுரல் எலிமெண்ட்டாக வந்து ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன், ஏர், வாட்டர், இதெல்லாம் வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது, மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே என்ன செய்யும், அந்த டீகம்போஸ் பண்ணுறதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்து சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றிடும். ஸோ decomposed matter eventually mixes or return back to the soil, and thus soil is once again nourished with various nutrients and minerals. ஸோ டீகம்போஸ்ட் மேட்டர் என்ன ஆகுது, ஈவென்ச்சுவலாக மிக்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அது மறுபடியும் சாயிலுக்கு கிடைக்குது. ஸோ சாயிலேருந்து புத்துணர்வு பெற்று அதுக்கப்புறம் அது நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து மறுபடியும் கெயின் பண்ணுது, ஓகே. Non-biodegradable waste. Those materials which cannot be broken down or decomposed into the soils by microorganisms and natural agents are labeled as non-biodegradable. ஸோ வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக பிரேக் டவுன் ஆகாமல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் வந்து அந்த டீகம்போஸ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னது, நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் டீகம்போஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதான் வந்து நான் பயோடிகிரேடபிள். தீஸ் சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மெட்டல் ஸ்கிராப்ஸ், அலுமினியம் கேன்ஸ் அண்ட் பாட்டில்ஸ். These things are practically immune to the natural process and thus cannot be fed upon or break down even after thousands of years. ஸோ 1000 years கழிச்சு கூட இது என்ன ஆகாது, பிரேக் டவுன் ஆகாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்காங்க. ஸோ Rani and her garbage. Rani gets home from school. She is hungry. She eats a banana and a packet of chips. She puts the banana peel and the plastic packet into the waste bin. In the waste bin, the waste mixes together and the banana peel makes the plastic chips packet dirty. The waste bin starts to smell and Rani's mother puts the waste outside on the street. என்ன சொல்கிறாங்க, ராணி ஸ்கூல்லேருந்து வரும்போது அவளுக்கு ரொம்ப பசிச்சிருக்கு, அவள் ஒரு பனானாவும் ஒரு பேக்கெட் ஆஃப் சிப்ஸும் சாப்பிட்றா. ஸோ ரெண்டையுமே டஸ்ட்பினில் போடுறா. அப்போ என்ன ஆகுது, இந்த பனானாவை வந்து அந்த பேக்கெட்டில் வந்து என்ன செய்யுது, டர்ட்டி ஸ்மெல் வந்து மேக் ஆகுது, ஓகேவா. அண்ட் தென் என்ன ஆகுது, ஹோலா அப்போ அவங்க அம்மா வந்து இது மொத்தமாக தூக்கி ஸ்ட்ரீட்டில் ஒரு டஸ்ட்பினில் போட்டுடுறாங்க. ஸோ முனிசிபல்லேருந்து வந்து அதை என்ன செஞ்சாங்க, கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. The tractor drives a big open dump and leaves all mixed waste there. ஸோ இருக்கிற அங்கே ஏற்கனவே பயோடிகிரேடபிள், நான்-டிகிரேடபிள் ஏற்கனவே நம்ம அப்படி ஒன்றா தான் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே மொத்தமாக போட்டுடுறாங்க. சம்டைம்ஸ் தேர் ஆர் ஃபயர்ஸ் இன் த ஓப்பன் டம்ப். ஸோ அந்த ஓப்பன் டம்பில் என்ன ஆகும், ஃபயர் ஆகும். ஸோ என்ன ஆகும், when the waste like Rani's chips packet burns, unhealthy chemicals pollute the ecosystem. ஸோ அந்த வேஸ்ட் பேர்ன் ஆகும்போது ஒரு அன்ஹெல்தி கெமிக்கல்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகுது, எக்கோசிஸ்டம்மை வந்து பொல்யூட் பண்ணுது. These chemicals are present in the air we breathe. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம சுவாசிக்கிற ஏரில் கூட கலந்துருது. The leftover ash from burning waste pollutes the soil. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் வேஸ்ட் கூட என்ன செய்யுது, சாயிலையும் பொல்யூட் பண்ணுது. ஸோ வென் இட் ரெயின்ஸ், சம் ஆஃப் த டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் கோஸ் இன் டு த கிரவுண்ட். சம் ஆஃப் த ரெயின் நெவர் ரீச்சஸ் த கிரவுண்ட் ஆஸ் இட் கலெக்ட்ஸ் இன் பிளாஸ்டிக் கார்பேஜ் அட் தி டம்ப். ஸோ என்ன ஆகுது, ரெயின் பெய்யும்போது, மழை பெய்யும்போது என்ன ஆகுது, அந்த கெமிக்கல் இந்த மண்ணில் இருக்கிற ஏற்கனவே கெமிக்கல்ஸ் வந்து அப்படியே ஊறி அப்படியே கிரவுண்ட்குள்ளே போயிடுது. அண்ட் சம்டைம்ஸ் மழை பெய்யும்போது இந்த கார்பேஜில் கலெக்ட் ஆகுறதுனால ஏன்னா அது சாண்டுக்கு, மண்ணுக்கு வந்து என்னது, மழை வரவே தொடவே மாட்டேங்குது. Little pools of water let mosquitoes to breed and they can spread unwanted disease like dengue and malaria. ஸோ வந்து இந்த குட்டி குட்டி பூலாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, தண்ணி கட்டி கிடக்கிறதுல வந்து மஸ்கிட்டோ என்ன செய்யும், ப்ரீட் பண்ணி அண்ட் டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு, மலேரியா வர்றதுக்கு வந்து காசாக இருக்குது. கவுஸ் அண்ட் டாக்ஸ் கோ இன் டு த ஓப்பன் டம்ப் லுக்கிங் ஃபார் ஃபுட். ஸோ ஃபுட்டுக்காக அது என்ன செய்யுது, அங்கே போய் பார்க்குது. The waste is mixed. Many things that are not good to eat, such as plastic, smell like food. The animals get confused and eat some plastics by accidentally. This makes them sick. ஸோ பிளாஸ்டிக்கோடு சேர்ந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும்போது அது வந்து ஃபுட்டுன்னு நினச்சி அந்த பிளாஸ்டிக்கும் சாப்பிடும்போது என்ன ஆகுது, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது.
Rani is a student like you. She does not want to make animals sick. She does not want to pollute beautiful town. She does not like mosquitoes and wishes that no one ever get sick from them. So Rani takes the decision, I plant trees and reduce all type of pollution. ஸோ நான் ராணி நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் இல்லையா. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் இந்த பொல்யூட் பண்ணணும் என்விரான்மெண்ட்டை, இல்லை ஹார்ம்ஃபுல் டிசீஸ் வர்றதுக்கு இந்த மஸ்கிட்டோ ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே நினைக்க மாட்டாங்க இல்லையா. இந்த பொல்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிளான்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ do you want same as Rani does become a detective, learn about the 3 R's, how you can start to solve these problems. ஸோ 3 R's பற்றி படிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் is our duty to reduce creating waste and protect environment. ஸோ அந்த வேஸ்ட்டு நம்ம குறைச்சி நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு 3 R ரொம்ப இம்பார்ட்டண்ட். protecting our environment. First R is reduce and second R is reuse and 3 R is recycle. So the waste hierarchy or pyramid shows the best way to manage solid waste. So reduce, reuse, recycle. இதுதான் இந்த 3 R. என்னதெல்லாம் reduce the waste, reuse the waste and recycle the waste. அப்போ என்ன ஆகும், environment pollution கம்மி பண்ணலாம், protect நம்ம environment protect பண்ணலாம். So first avoid the usage of unwanted materials which create more debris. Before you buy anything, think that do I really need it. ஸோ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது உண்மையிலுமே நம்மளுக்கு தேவைப்படுதா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ளேயே. அண்ட் தென் அவாய்ட் பையிங் பேக்கேஜ்டு ஃபுட்ஸை வாங்காதீங்க. அண்ட் தென் ரெஃப்யூஸ் டு பை யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். யூஸ் அண்ட் த்ரோவை வாங்குறதுக்கு நீங்களே முன் வராதீங்க, ஓகேவா. தென் ரெடியூஸ். We can reduce the waste by using durable goods that last longer instead of things that are used once and thrown away. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு பதிலாக ஒரு விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னா அது லாங் டியூரபிளாக ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற திங்ஸ் வாங்கணும். ஸோ ரைட் ஆன் போத் சைட் ஆஃப் பேப்பர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் unnecessary printing, use electronic facilities. ஸோ பேப்பரில் ஒன் சைட் மட்டும் எழுதாமல் போத் சைட்ஸ் எழுதுங்க. அன்னெசரி பிரிண்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். யூஸ் எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் ஷேர் நியூஸ் பேப்பர், மேகசின் அண்ட் அதர் திங்ஸ் வித் அதர்ஸ். ஸோ அது நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்லாம் மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தென் ரீயூஸிங் மீன்ஸ் using a thing again and again rather than using and throwing after single use. ஸோ ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. Instead of using plastic bags, use and throw pens and batteries, use cloth bags, fountain pens and recharge batteries. ஸோ பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு, யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கிளாத் பேக்ஸ், ஃபவுண்டைன் பென்ஸ், ரீசார்ஜபிள் பேட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்காங்க, ஓகேவா. தென் ரீயூஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபார் அதர் பர்பஸ். அந்த கிளாஸ் பாட்டில்ஸை அதர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ரிப்பேர் ஃபுட் வியர்ஸ் அண்ட் யூஸ் தெம். ஸோ ஃபுட் வியர்ஸ் என்ன செய்யுங்க, ரிப்பேர் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன் டைம் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாதீங்க அப்படிங்காங்க. தென் பாருங்கள், லீஸ்ட் ஃபேவரபிள் டு மோஸ்ட் ஃபேவரபிள். லேண்ட்ஃபில், இன்சினரேட், கம்போஸ்ட், ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் தென் அவாய்ட். மோஸ்ட்லி என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஃபேவரபிள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்காங்க. Do you know creative reuse or upcycling is the process of converting waste materials or useless products into new materials or products of better quality or for better environmental value. ஸோ க்ரியேட்டிவாக ரீயூஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒன் டைம் யூஸாக இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யலாம், நம்ம க்ரியேட்டிவாக ரீயூஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். when you upcycle you are giving an item a new purpose. ஸோ இப்போ வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் அதை வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக அதை ரீயூஸ் பண்ணி அதை ஒரு பென்ஸ்டாண்டாக மாற்றலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி யூஸ்டு டயர்ஸ் இன்டூ டயர்ஸை நம்ம என்ன செய்யலாம், சேராக மாற்றி நம்ம ரியலாக லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூஸ்டு PET பாட்டில் இன்ட்டு பென் ஸ்டாண்ட். இப்போ நான் சொன்னேன், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பென் ஸ்டாண்டை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, வாசலில் தோரணம் போடுற மாதிரி அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணணும். Recycle. Fourth one is recycle. The process by which waste materials are used to make new products is called recycling. ஸோ இந்த வேஸ்ட்டான போன மெட்டீரியல் மறுபடியும் நம்ம ரீசைக்கிள் பண்ணி ஒரு புது ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறோம். That is known as recycling. Using old cloths to make paper and melting some plastic to make floor mats, plastic boards and hose pipes. ஸோ நம்ம பழைய துணியை நம்ம எடுத்து பேப்பர் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரீயூஸ் பண்ணுங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் கம்போஸ்ட்.
The process of degradation of organic waste into manure by the action of microorganism is called composting. ஸோ டீக்ரேடிங் வேஸ்ட் மக்கும் தன்மையுள்ள இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமாக டீக்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த வந்து மேன்யூராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் the manure thus obtained becomes natural fertilizer for plants as well as increase the soil fertility. ஸோ ஓகேவா, இந்த வேஸ்ட் அப்படி டம்ப் பண்ணி என்ன செய்யலாம், மேன்யூராக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் கம்போஸ்ட். Incinerate. The burning of solid waste in incinerate is called incineration. ஒரு சாலிட் வேஸ்ட்டு நம்ம இன்சின்ரேட்டரில் போட்டு பர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்சின்ரேஷன். ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், அதுக்கப்புறம் ஆர் டிஸ்போஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் இன்சின்ரேஷன். ஸோ ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட்லாம் என்ன செய்கிறாங்க, மனுஷங்களோட வேஸ்ட்டை வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. டியூரிங் இன்சின்ரேஷன் த எனரமஸ் ஹீட் கில்ஸ் அட் ஆல் கான்டேகியஸ் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ். ஸோ அந்த ஹீட்டில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து செத்து போயிடும். ஓகேவா, டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஜெர்ம்ஸ் என்ன செய்யும், செத்து போயிடும். ஸோ வி கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹீட். ஸோ இந்த ஹீட் மூலிமா நம்ம எலக்ட்ரிசிட்டி கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்காங்க. ஸோ தட் இஸ் த இமேஜ் ஹியர். Landfilling. Landfilling is a method in which waste are dumped into naturally occurring or man-made pits or covered with soil. ஸோ landfill அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே குழியாக இருக்கிற இடத்துலையோ இல்லை மனுஷங்க குழி தோண்டி அதை ஒரு landfill-ஆக மேக் பண்ணி வச்சுருக்காங்களோ அங்கே போய் நம்ம வந்து வேஸ்ட்டு டம்ப் பண்ணோம் அப்படின்னா அதான் landfill. Garbage buried inside landfills remain here for a long time as they decompose very slowly and become manure. ஸோ இங்கே பரீட் பண்ணி வச்சுருக்க கார்பேஜ் என்ன ஆகும், ரொம்ப வருஷங்கள் டைம் எடுக்கும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு. அது ரொம்ப ஸ்லோவாக manure மாறும். ஓகே, தீஸ் பிளேசஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு பார்க்ஸ், கார்டன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த பிளேஸை வந்து பார்க்காவோ கார்டனாவோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த landfill. ஸோ எப்படி வந்து கார்பேஜ் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். Earlier in this chapter, you learn about Rani and how she did not want to cause pollution. ஸோ நம்ம ராணியை பற்றி படிச்சிருந்தோம் இல்லையா, அவள் வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை இல்லையா. ஸோ அதில் பொல்யூட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் இன் யுவர் டெய்லி லைஃப் கேன் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறது மூலிமா நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்காங்க. There are 2 steps you should remember. The first step should always be the reduce waste. Waste reduce பண்ணுங்க. Think of 3 R's and the waste pyramid and remember the order of levels. So the order of levels நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்காங்க. மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னு இருக்காங்க, ரெடியூஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் த செகண்ட் ஸ்டெப் இஸ் டு கீப் வேஸ்ட் செப்பரேட். ஸோ இந்த வேஸ்ட் என்ன செய்யணும், நம்ம செப்பரேட்டாக வைக்கணும். திஸ் வே த வேஸ்ட் வில் ரிமைன் க்ளீன் அண்ட் கேன் பி ஈஸிலி ரீயூஸ்ட் ஆர் ரீசைக்கிள்டு. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக வைக்கிறது மூலிமா ஈஸிலி என்ன செய்ய முடியும், ரீயூஸ் பண்ண முடியும் அண்ட் ரீசைக்கிள் பண்ண முடியும். Mixing different types of waste together, example biodegradable, non-biodegradable, makes the waste dirty. ஸோ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பனானா பீல் அண்ட் பிளாஸ்டிக் போடும்போது என்ன ஆகுது, அது டர்ட்டியாக ஸ்மெல் வருது. ஸோ வந்து அந்த மாதிரி பயோடிகிரபிள் அண்ட் நான் பயோடிகிரபிள் சேர்த்து வைக்க, மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனித்தனியாக வைக்கணும். ஸோ டர்ட்டி வேஸ்ட் கெட்ஸ் சென்ட் டு லேண்ட்ஃபில் ஆர் ஓப்பன் டம்ப். ஸோ டர்ட்டி வேஸ்ட்லாம் என்ன செய்யும், ஓப்பன் டம்ப்க்கோ இல்லை லேண்ட்ஃபில்ஸ்க்கோ போகுது. ஸோ வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ். The Solid Waste Management SWM Rules 2016 says that here households should segregate and store the waste generated by them in 3 separate streams, namely biodegradable, non-biodegradable and domestic hazardous waste in suitable bins, and hand over segregate waste to authorized waste pickers or waste collectors as per the direction or notification by the local authorities from time to time. ஸோ நம்ம எப்படி நம்ம வீட்டு வாசலில் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து என்ன செய்கிறாங்க, முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சு கொடுக்கணும். ஸோ பயோடிகிரபிள் தனியாக, நான் பயோடிகிரபிள் தனியாக அண்ட் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டும் தனியாக நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி வச்சு கொடுக்கணும். ஓகேவா. Nobody shall throw, burn or bury the solid waste on streets, open public space, outside his premises or in the drain or water bodies. ஸோ யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது, என்ன வேஸ்ட்டை வந்து வெளியே போடுறதுக்கு, ஸ்ட்ரீட்டில் போடுறதுக்கு, அதை எரிக்கிறதுக்கு அண்ட் தென் வாட்டர் பாடிஸில், ட்ரெயின்ஸில் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன SWM ரூல்ஸில் வந்து 2016 சொல்லியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, discarded paint drums, pesticide cans, CFL bulbs, tube lights,
expired medicine, broken mercury thermometer, used battery, used needles and syringes and contaminated gauze etc. generated at the household level. ஸோ இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட். ஹசார்டஸ்னாலே பாய்சனஸ் இல்லையா? ஸோ வந்து இப்போது நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மெடிசன் எக்ஸ்பைரி ஆகிட்டுனா நம்ம என்ன செய்கிறோம், அந்த மெடிசன் அப்படியே போட்டக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்னு தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த 3 வேஸ்ட் பின்ஸில் வந்து க்ளீனாக நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து க்ளீனாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னுவாங்க. How much waste does each person make around the world every day? So இது do you know a question. The average person in India produces 0.45 kg of waste every day. It may be small amount of waste, but India has large population and imagine you collected all the waste today and put into a tractor. You would fill so many tractors that you could create a traffic jam approximately 2800 kilometers long. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு தனி மனுஷன் 0.45 kg அப்படின்னு வேஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா கூட இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகம் இல்லையா? ஸோ அப்போ வந்து டிராக்டராக நிறையும். அதாவது எவ்வளோ டிராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2800 கிலோமீட்டர் வரைக்கும் லாங்கில் வரைக்கும் அந்த டிராக்டர் நிற்க வைக்கலாம் அப்படிங்காங்க. Imagine a road all the way from Kanyakumari to New Delhi completely blocked with tractors carrying baggage and no space to walk in between. This is how much waste we create in India each day. If we reduce the waste, we reduce the pollution. India produces 532 million kilos of solid waste every day. 532 million kilo of solid waste நம்ம எப்பவும் டெய்லியும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? ஸோ கன்னியாகுமரிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும் நம்ம வந்து இந்த டிராக்டர் நிப்பாட்டி வச்சா அவ்வளோவுமே வேஸ்ட்டாக இருக்குமா? ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals and harmful substance. ஸோ பொல்யூஷன் எப்போ நடக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட் வந்து வேஸ்ட்னால, கெமிக்கல்ஸ்னால, ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னால கண்டாமினேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொல்யூஷன் இஸ் த டேமேஜ்டு காஸ்ட் த என்விரான்மெண்ட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். பொல்யூஷன் வந்து மோஸ்ட்லி எதனால நடக்குது? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் நடக்குது. ஸோ எனி சப்ஸ்டன்ஸ் தட் காஸ் பொல்யூஷன் இஸ் நோன் அஸ் பொல்யூட்டன்ட். ஸோ எது வந்து அது பொல்யூஷனுக்கு காரணமாக இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பொல்யூட்டன்ட் அப்படிங்கும். ஸோ பொல்யூஷன் இஸ் unwanted change in the physical, chemical and biological characteristics of our land, air and water. பொல்யூஷன் என்ன செய்யுது? நம்மளோட ஏர், வாட்டர், லேண்ட்லலாம் அன்வான்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், பயாலஜிக்கல் சேஞ்ச் வந்து காஸ் பண்ணி விட்டுருது. ஸோ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பாருங்கள். there are 4 major kinds of pollution: air pollution, water pollution, land pollution, noise pollution. ஸோ ஃபஸ்ட் ஏர் பொல்யூஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை தி பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். எக்ஸாம்பிள் ஆயில், பெட்ரோல், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்த மாதிரி நேச்சுரல் ஃபியூயல்ஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து நம்ம பர்ன் பண்ணுறது மூலயமா ஏர் பொல்யூஷன் நடக்கும் அப்படிங்காங்க. தீஸ் ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃபேக்ட்ரிஸ். மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஃபேக்ட்ரிஸில், பவர் பிளான்ட்ஸ் அண்ட் மோட்டார் வெஹிக்கல்ஸ். ஸோ வந்து ஏர் பொல்யூஷனுக்கு மெயின் ரீசன்ஸ் என்னது? இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட்ஸ் அண்ட் மோட்டார் வெஹிக்கல்ஸ். Burning these fossil fuels releases toxic gases and fine particles into the air, causing air pollution. ஸோ இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸில் வந்து என்ன இருக்கும்? ஆஷ் அண்ட் சூட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது? ஏரில் ரிலீஸ் ஆகும். ஸோ ஏர் வந்து என்ன ஆகும்? பொல்யூட் ஆகும். ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை பர்னிங் சாலிட் வேஸ்ட், கேஸஸ் ஆர் கெமிக்கல்ஸ் released from factories and fumes from aerosols or paints. சாலிட் வேஸ்ட்டை பர்ன் பண்ணுறது மூலியமாவோ இல்லை கெமிக்கல்ஸ், கேஸஸ், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய கேஸஸ் இது மூலிமா என்ன ஆகுது? ஏர் பொல்யூஷன் நடக்குது. ஸோ சர்டன் டாக்ஸிக் கேஸஸ் ப்ரொடியூஸ்ட் பை இண்டஸ்ட்ரீஸ் மிக்ஸ் வித் ரெயின் ட்ராப்ஸ் ஹை இன் த அட்மாஸ்பியர் அண்ட் மேக் ரெயின் அன்யூஷுவலி ஆசிடிக். சர்டன் டாக்ஸிக் கேஸஸ் அப்படியே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வரதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கும் இல்லையா? ஸோ அது ரெயின் ட்ராப் வரும்போது இந்த ரெயினோட மிக்ஸ் ஆகி அசிடிக் ரெயினாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறேன்? அசிட் ரெயின். ஸோ இட் டேமேஜஸ் பிளான்ட்ஸ், ஃபாஷஸ் த நியூட்ரிஷன்ஸ் அவுட் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் கில்ஸ் த ஃபிஷ். ஸோ வந்து பிளான்ட்டை டேமேஜ் பண்ணும், நியூட்ரிஷன்ஸ் சாயிலேருந்து எடுத்துரும் அண்ட் வந்து ஃபிஷ்ஷை கூட என்ன செய்ய சாவடிக்கிற அளவுக்கு வந்து இது ஆசிடாக இருக்கும். Air pollution is harmful to all living organisms, including humans. Polluted air affects the skin's, eyes and respiratory system. ஸோ ஏர் வந்து பொல்யூஷன் வந்து நம்ம மனுஷங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அண்ட் நம்மளோட ஸ்கின், லங்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகும். ஹவு கேன் வி ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன்? சைக்கிள் ஆர் வாக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் மோட்டார் வெஹிக்கிள். ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடந்து போகிறதுக்கு சைக்கிள் அல்லது வாக்கில் போகுங்க அப்படிங்காங்க. ஸோ ட்ராவல் பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டு நாட் பர்ன் சாலிட் வேஸ்ட்டை பர்ன் பண்ணாதீங்க. அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ இந்த கிராக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் பொல்யூஷன்.
Water pollution occurs when waste from factories, houses and farms mixes with the water in rivers, lakes, ponds and the ocean or even groundwater. ஸோ நம்ம வீட்டிலேருந்து வர வேஸ்ட்டு, ஃபேக்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்டு வாட்டர் இதெல்லாம் செய்து ரிவர், லேக், பாண்ட், கிரவுண்ட் வாட்டர் கூடலாம் மிக்ஸ் ஆகுது. ஸோ கண்டாமினேட்டட் ஆர் பொல்யூட்டட் வாட்டர் கேன் ஸ்ப்ரெட் டிசீஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆர் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ இந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர்னால என்ன ஆகும், டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பு. ஸோ த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூட்டன்ஸ் ஆர், என்னெல்லாம் வாட்டரை பொல்யூட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சீவேஜ், அதாவது வாட்டர் வி யூஸ் அட் ஹோம், பாத்திங், கிளீனிங், குக்கிங் இதெல்லாம் வந்து காரணிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்யூலன்ஸ், லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது லிக்விட் வந்து வேஸ்ட்டாக வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸும் இருக்கும். ஸோ தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் எஃப்யூலன்ஸ். தென் அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் தட் கெட்ஸ் வாஷ்டு ஃப்ரம் ஃபார்ம்ஸ். ஸோ வந்து பெஸ்டிசைட்ஸ், நம்ம ஃபர்டிலைசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மண் நல்லா இருக்கணும், பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகும், தண்ணியில் அடிச்சுட்டு வருது இல்லையா, ஸோ அந்த தண்ணியில் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு பொல்யூஷன். அண்ட் தென் சாலிட் வேஸ்ட், வென் வேஸ்ட் கெட்ஸ் டம்ப்ட் இன் டு வாட்டர் பாடிஸ். ஸோ சாலிட் வேஸ்ட்லாம் வந்து வாட்டர் பாடிஸில் கலெக்ட் ஆகி நிற்கும் போது என்ன ஆகும், அந்த வாட்டரும் இதாகும் அண்ட் தென் ட்ரெயின்ஸும் வந்து பிளாக் ஆகும். ஸோ ஹவு வி கேன் ரெடியூஸ் த வாட்டர் பொல்யூஷன்? டு நாட் போர் லெஃப்ட் ஓவர் ஆயிலை வந்து ஊற்றக்கூடாது. அண்ட் தென் ஓல்டு மெடிசின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வேஸ்ட் டவுன் த ட்ரெயின் ஆர் இன் டு த டாய்லெட். ஸோ டாய்லெட்குள்ளேயோ இதுலேயோ இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஆயிலையோ ஓல்டு மெடிசன்ஸையோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். க்ரோ கிராப்ஸ், ஸோ கிராப்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூஸ் வேஸ்ட் வாட்டர் ஃபார் கார்டன் இன் ஹோம். ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பாத்திங், இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் என்ன செய்யுங்க, கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டூ நாட் லிட்டர் ஆர் டம்ப் வேஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் அ வேஸ்ட் டஸ்ட்பின். ஸோ டம்ப்பாக ஒரு இடத்துல போய் நீங்கள் வேஸ்ட்டை கொட்டாதீங்க, டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சேம் வே as water and air get polluted, land or soil pollution happens when toxic chemical changes the natural balance in soil. ஸோ சாயிலில் ஒரு நேச்சுரல் பேலன்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் டம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த இது ரொம்ப நாளாக டம்ப் பண்ணுறதுனால அங்கே டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து நேச்சுரலாக அந்த சாயிலில் இருக்க பேலன்ஸை வந்து கெடுத்துரும். ஓகேவா? ஸோ வந்து லேண்ட் பொல்யூஷன் கம்ஸ் ஃப்ரம் ஃபார்மிங், எக்ஸஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர். ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால எக்ஸஸாக நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, இந்த லேண்ட் வந்து பொல்யூட் ஆகுது. அண்ட் தென் மைனிங், டிப்பிங் அப் மெட்டல்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இந்த மூலிமா எல்லாம் லேண்ட் வந்து பொல்யூட் ஆகுது. அண்ட் சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் ஓன் ஹோம்ஸ் லைக் பிளாஸ்டிக் அண்ட் broken electronics. Soil pollution affects animals, humans and even plants because soil or land acts like a sponge. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் கூட நம்மளுக்கு வந்து சாயில் பொல்யூஷன் காரணமாக இருக்குது. சாயில் பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு, அனிமல்ஸ்க்கு, பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு உண்டாக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சாயில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ when it rains, pollutant sinks into the soil. ஸோ ரெயின் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பொல்யூஷன்லாம் சாயிலுக்குள்ளே போயிடுது. இஃப் யூ க்ரோ பிளான்ஸ் டு ஈட் இன் பொல்யூட்டட் சாயில்ஸ், தீஸ் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் கேன் கெட் இன் டு ஆர் ஃபுட். ஸோ அதில் வளரக்கூடிய அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், நம்மளுக்கும் டேஞ்சரஸ் இல்லையா? ஸோ ஹவு we can reduce land pollution? First try to reduce waste, then recycle the rest. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் தென் ரீசைக்கிள் பண்ணுங்கள் மிச்சம் இல்லை. ஆல்வேஸ் யூஸ் அ வேஸ்ட் பின் அண்ட் நெவர் லிட்டர். வேஸ்ட் பின் யூஸ் பண்ணுங்கள், சும்மா எங்கேயா தூக்கி போடாதீங்க. டூ நாட் பேர்ன் வேஸ்ட், த ஆஷ் மிக்ஸ் ஈஸிலி வித் சாயில். ஸோ வேஸ்ட்டை வந்து என்ன செய்யாதீங்க, பேர்ன் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ஆஷ் வந்து சாயில் கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்திங்கன்னா காரில், வெஹிக்கல்ஸ்லேருந்து வர சவுண்டு, ஏரோப்ளேன் சவுண்டு அண்ட் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸ்னால மேக் பண்ணுற சவுண்ட், இது எல்லாமே என்னது நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் தி என்விரான்மெண்ட். வி ஆல் லைக் அ குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் சின்ஸ் அன்பிளசன்ட் ஆர் லவுட் சவுண்ட் டிஸ்டர்பஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அமைதியாக இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ கச்சமுச்சான்னு கத்திகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ லவுட் மியூசிக்ஸ், த சவுண்ட்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் மிஷின்ஸ் காஸ் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ ஒரு மிஷின் ஓடுது இப்போ இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அங்கே எவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப்ஸ் ஆர் ஸ்லீப் அண்ட் டஸ் நாட் லெட் அஸ் டு ஸ்டடி. ஸோ கண்டினியூஸாக ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குன்னா நம்மளால் நிம்மதியாக தூங்கவும் முடியாது, என்ன செய்ய முடியாது, படிக்க கூட முடியாது. நாய்ஸ் பொல்யூஷன் ஹேஸ் பீன் டைரக்ட்லி லிங்க்டு வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட் சச் அஸ் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹியரிங் லாஸ். ஸோ காது கேட்காம போகலாம் நாய்ஸ் பொல்யூஷனால, அண்ட் தென் ஹை பிளட் ப்ரெஷர் கூட வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லவுட் நாய்ஸ் ஆர் ஈவன் லவுட் மியூசிக் அண்ட் டேமேஜ் ஆர் இயர்ஸ். ஸோ நம்ம காதை வந்து லவுட் மியூசிக்கோ லவுட் நாய்ஸோ வந்து நம்மளுக்கு காதை என்ன செய்யும், டேமேஜ் பண்ணிடலாம்.
Noise pollution also disturb animals. How birds have to communicate louder so that they can hear each other in noisy areas. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்கே நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னா பேர்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லவுடாக கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஈவன் அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸ் கேன் மேக் வேல்ஸ் லூஸ் தேயர் வே அண்ட் தே யூஸ் சவுண்ட் டு நேவிகேட். ஸோ ஷிப்ஸோட சவுண்ட் மூலிமா என்ன ஆகுது, பொல்யூஷனால் வேல்ஸ் வந்து அது வந்து எப்படி நேவிகேட், அது வந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அதோட சவுண்ட் மூலிமா அதோட வேவ்ஸ் மூலிமா தான் போகுது இல்லையா. ஸோ அதுக்கு கூட என்ன ஆகுது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேல்ஸ்க்கும் நாய்ஸ் பொல்யூஷன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. How do we reduce noise pollution? Turn off your electronics when you do not use them. ஸோ எலக்ட்ரானிக்ஸை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாத போது. Lower the volume when you watch TV. Listen to music. ஸோ கம்மியாக சவுண்ட் வச்சு கேளுங்க. ஸோ ரிமைண்ட் டிரைவர்ஸ் not to use the horn too much. ஹாரன் வந்து ரொம்ப அடிக்காதீங்க, ஓகேவா, டூ மச் அடிக்காதீங்க. ஸோ அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்பீக், டு நாட் ஷவுட், பேசுங்க, தயவுசெய்து கத்தாதீங்க அப்படிங்காங்க. ஸோ ட்ரை டு செட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் our environmental lesson, 4th lesson. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணி கேளுங்க. அண்ட் நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.